நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போட்டோம். இவர் தான் சம்மந்தமே இல்லாமல் வந்து நாங்கள் ரோட்டில் கடை வச்சதுக்காக வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இது கேட்க போனதுக்கு எங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உன்னை யார் கேட்டு நீ பீஃப் போட்ட, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது, இங்கே வைக்க சொல்லி யார் சொன்னது, அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்கள் ஏரியாவில் நாங்கள் கடை போடுறோம், எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்கள் செய்ய முடியும். அவன் சொல்லக்கூடாது இல்லையா, இன்னது தான் போடணும், நீ இட்லி தோசை போடு, மீன் போடு. எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க, சிக்கன் ரைஸ் எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பிரியாணி தான் இஷ்டம், எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும், அதனால அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். அவன் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை இல்லையா, அவன் வந்து அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதல்ல பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இதுதாங்க எங்களுக்கு வந்து அதே இடத்துல வேணும். அவங்க சொல்றாங்க நாங்க பயந்து போறதா இல்லைங்க, நாங்க எங்க போட்டிருந்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு திருப்பி கடை வேணுங்க. அவங்கள எங்களுக்கு பாதுகாப்பு மெயினா வேணுங்க. எங்க குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஆனா நாங்க போட்டுக்கிறதே ரோட்ல தானே நாங்க கடை போட்டிருக்கோம். பார்க்க போனா கார்பரேஷன்காரங்க தான் வந்து எங்களை எடுக்க சொல்லணுங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் வந்து பிஜேபியில இருக்காங்கிறதுக்காக நம்மளை வந்து மிரட்டலாமா நான் கேட்கறேன்.